இவங்க சொல்லிதான் செஞ்சேன் சார். இவங்க தான் செய்ய சொன்னாங்க இது எல்லாத்தையும். தாமினி, இல்ல இல்ல மோகன் அம்மா, நான் அப்புறம் ஏன் அவன் உங்களை கை காட்டுறான் தாமினி அக்கா? தாமினி ஏன் அமைதியா இருக்க? பதில் சொல்லு தாமினி. அவ ஸ்டார்டிங்ல இருந்து இத மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கா. யாராச்சும் கேட்டீங்களா? அட கடவுளே தாமினி, அட கடவுளே, இது எல்லாத்தையும் பாக்கிறதுக்காக தான் இந்த வயசானவளை இன்னும் உயிரோட வச்சிருக்கியா நீ? பாருங்க, நல்லா பாருங்க, இதோ நிக்கிறா என் பொண்ணு. ராத்திரி பகல்னு பார்க்காம இந்த குடும்பத்துக்காகவே உழைச்சா என் பொண்ணு. ஆனா இவ என் பொண்ணு மேல பழிக்கு மேல பழி போட்டுக்கிட்டே இருக்கா. இந்த ஆளு சரியான 1 நம்பர் ஃப்ராடு. இங்க பாருப்பா மோகன், என் பொண்ணு தாமினி அந்த கங்கை நீர் மாதிரி ரொம்ப புனிதமானவ. இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் இவ செய்யவே மாட்டா. உண்மை என்னைக்குமே உண்மையாதான் இருக்கும். அந்த உண்மையை யாராலையும் மறைக்கவும் முடியாது, மாத்தவும் முடியாது. என்ன என்ன பேச்சு பேசுற நீ காது? எல்லா உண்மையும் என் பொண்ணை கெட்டவளாதான் காட்டுதா உனக்கு? இவன் வெளியில இருந்து வந்த எவனோ ஒருத்தன், இவன் ராகுல், கீர்த்தி, ராதா ஏதாவது ஒன்னு சொல்லியிருந்தானா நீ சும்மா விட்டுருப்பியா? அவனை லெஃப்ட் ரைட் வாங்கியிருக்க மாட்டே நீ? வாங்கியிருப்பல. எனக்கு தெரியும் காது, ஆரம்பத்துல இருந்தே என் பொண்ணு தாமினி மேல உனக்கு நம்பிக்கையே கொஞ்சம் கூட இல்ல. உனக்கு அவன் மேல கொஞ்சம் கூட பாசமே இல்ல. போதும், நிறுத்துங்க. இப்படி அழுகிறதுனால உங்க பொண்ணோட கிரைம் ஒன்னும் மறையாது. தாமினி, இவங்க சொல்லிதான் நான் பஸ்ல பாம்பு வச்சேன். இவங்க தான் பணம் கொடுத்தாங்க. தாமினியோட அம்மாவா? இவங்கல்ல, காதம்பரி மேடம். இவங்க சொல்லிதான் நான் இப்படி எல்லாம் பண்ணேன். என்ன? என்னடா உளறா? எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க அம்மா ஞாபகம் வந்துருச்சு, ஞாபகம் வந்துருச்சு, எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. இதோ இவர் சொல்லிதான் நான் இது எல்லாத்தையும் பண்ணேன். அதோ நீல சட்டை போட்டிருக்காரு, அவர் தான். எல்லாத்தையும் சொல்லு, தெரிஞ்சுக்கிட்டு எல்லாரும். அந்த காசெல்லாம் நான் சாப்பிட்டேன், மொத்தமா சாப்பிட்டேன். இன்னும் எனக்கு காசு வேணும். காசு கொடுங்க, காசு வேணும், காசு கொடுங்க, எனக்கு காசு வேணும். காசு 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 கொடுங்க, எனக்கு காசு வேணும். என்ன பண்ற நீ? வேணும். மோகன், 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 இவனுக்கு மனநல சரியில்லைன்னு நினைக்கிறேன். என்ன என்ன ஆச்சு இவனுக்கு? மோகன்,
நீ இங்க இருந்து தப்பிச்சு போனோன்னா நான் சொல்ற மாதிரி செஞ்சா போதும். எல்லாரும் முன்னாடியும் நீ மனநல பாதிக்கப்பட்டவன் மாதிரி நடிக்கணும், அப்பதான் தப்பிக்க முடியும். டாக்டரை கூப்பிடுங்க. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, இவன் பைத்தியம், இவனை நம்பாதேன்னு. பண்ணி யார் பெர்மிஷனை கேட்டு இவனை இங்க கூட்டிட்டு வந்தீங்க? டிஸ்சார்ஜ் பேப்பர்ஸ் இருக்கா உங்ககிட்ட? என்ன ஆச்சுன்னு தெரியல இவருக்கு. இவரை எல்லாரும் என்ன பண்ணீங்க? இன்ஸ்பெக்டர் சார், நீங்க உங்களோட வேலை சட்டத்தை ஃபாலோ பண்றதா இல்ல அதை உடைக்கிறதா? டிஸ்சார்ஜ் பேப்பர்ஸ் இல்லாம இவரை எப்படி இங்க கூட்டிட்டு வருவீங்க? நீங்க செஞ்ச காரியத்துக்கு உங்களை சஸ்பெண்ட் பண்ண சொல்லி என்னால சொல்ல முடியும், தெரியும்ல உங்களுக்கு? சார், அது பாம் இன்சிடென்ட்க்கு பின்னாடி இருக்கிற மாஸ்டர் மைண்டை பத்தி எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டது, அதான். இவர் ஏற்கனவே மனநலம் பாதிக்கப்பட்டவர். இவர் என்ன சொன்னாலும் அதை நம்பவே கூடாது. அதே மாதிரி இவரோட ஸ்டேட்மெண்ட்டை கோர்ட்ல அக்செப்டும் பண்ண மாட்டாங்க. மேடம், இங்க ராதா வந்திருந்தாங்க, அதுவும் போலீஸை கூட்டிட்டு. உங்க ஆளை இங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. வாட்? பாருங்க மேடம், உங்களுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க, ஆனா என் பேர் வராம பாத்துக்கோங்க. சரி, யூ டோன்ட் வரி, யாருக்கும் எதுவும் ஆகாது. இப்ப நான் ஒன்னு சொல்றேன், நீங்க அதே மாதிரி செஞ்சா போதும். கஷ்டப்பட்டு இவரை கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணிட்டு இருந்தேன், ஆனா நீங்க எல்லாரும் பண்ண வேலையில இவரோட நிலைமை இன்னும் கிரிட்டிக்கல் ஆயிடுச்சு. இவருக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா எங்க ஹாஸ்பிட்டலோட பேரும் போயிடும், கூடவே இந்த இன்ஸ்பெக்டர் சாரோட வேலையும் போயிடும். சாரி டாக்டர். வெளியே இருக்கிறவங்க என்ன பேசுவாங்க? மோகன் சார் ஃபேமிலி அவரோட ஃபேமிலி நேமை பயன்படுத்தி போலீஸ் இன்வெஸ்டிகேஷனை டேம்பர் பண்ண முயற்சி பண்ணாங்கன்னு. சார், நீங்க ஒரு டாக்டர் தான், நீங்க ஒன்றும் லாயர் இல்ல. என்ன ஆகும், எப்படி ஆகும், அதெல்லாம் எங்களோட ப்ராப்ளம் தானே. உங்க பொண்ணோட கஸ்டடி கேஸ் நடக்குது இல்ல, இந்த விஷயம் ஊர் முழுக்க தெரியும் மோகன் சார். தப்பி தவறி இன்னைக்கு இங்க நடந்த விஷயம் மட்டும் லீக் ஆச்சுன்னு வைங்க, உங்க பேரு கிரிமினல் லிஸ்ட் கேஸ்ல வந்துடும். அண்ட் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்க நான் வக்கீலா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கோர்ட்ல எந்த ஒரு கிரிமினலுக்கும் குழந்தைக்கான கஸ்டடியை கொடுக்க மாட்டாங்க. இந்த டாக்டர் மோகனை நல்லாவே பயன்படுத்துறானே. தாமினி, நீ இந்த பக்கம் வா, உனக்கு திருஷ்டி சுத்தி போடணும். எவ்வளவு அழகா விஷயத்தை கொண்டு வந்து நிறுத்திருக்க. டாக்டர் சார், குஷியோட கோர்ட்டு கேஸும் இந்த ஆளோட விஷயமும் வேற வேற விஷயம், அதை எப்படி ஒன்னா சேர்ப்பீங்க? இல்ல ராதா, டாக்டர் சொல்றது கரெக்டா. குஷியோட கஸ்டடி கேஸ் ரொம்ப டெலிகேட் ஆனது, அது எப்போ எப்படி பாதிக்கும்னு யாருக்கும் தெரியாது. அண்ட் எனக்கு குஷியை விட இம்பார்ட்டன்ட் வேற எதுவுமே இல்லை. சார், நீங்க அவனை கூட்டிட்டு போங்க, அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்க. ஆனா உங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், ப்ளீஸ் இந்த விஷயம் வெளியே போகாம பார்த்துக்கோங்க. மோகனையா, இந்த ஆளால மட்டும்தான் குடும்பத்தோட துரோகி யாருன்ற உண்மையை சொல்ல முடியும். ஏன் அவனை போக விடுறீங்க? மோகனையா, நிறுத்துங்க. உனக்கு தெரியாது, இந்த கோர்ட் இந்த மாதிரி விஷயம்லாம் இங்க ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கும். நாம பண்ற ஒரு சின்ன தப்பு கூட நேரா குஷியோட கேஸையே பாதிச்சிரும்.
அவனை இங்க கூட்டிட்டு வரதுக்கு முன்னாடி நீ அம்மா கிட்ட சொல்லிருக்கலாம்ல, என்கிட்ட சொல்லிருக்கலாம். அதை விட்டு நேரா நான் குஷிய ஸ்கூல்ல இருந்து போய் கூட்டு வரேன். மோகனையா இங்க பாருங்க. ராதா, ராதா, இன்னைக்கு நீ எடுத்திருக்கிற இந்த முயற்சி ஒரு நல்ல முயற்சி தான். உன்னோட நோக்கம் என்னமோ சரிதான். ஆனா பல தடவை சரியான நோக்கத்தோட செய்யற விஷயங்கள் கூட தப்பா போய் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உணர்ச்சி வசப்பட்டு நாம தப்பு பண்ணிடக் கூடாது ராதா. நாம செய்யற ஒரு சின்ன தப்பு நம்ம கிட்ட இருந்து நம்ம குஷியை பிரிக்கவும் வாய்ப்பு இருக்கு. ராதா, இந்த குடும்பத்து மேல உனக்கு எவ்வளவு அக்கறை இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். அதான் நீ இவ்வளவு பதட்டப்படுற. ஆனா ராதா, இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு தப்பு செய்யறவங்க கண்டிப்பா மாட்டிப்பாங்க. ராதா, நான் எப்பவுமே உன்னோட பக்கம் இருப்பேன். சரி வாங்க, எல்லாரும் கோயிலுக்கு போலாம். அண்ணி, நான் தான் முதல்ல வருவேன். என் பொண்ணு மேல அவ்வளோ பெரிய பழிய தூக்கி எல்லாரும் போட்டிருக்கீங்களே. இந்த வயசானவ முதல்ல போய் அந்த கடவுள் கிட்ட சண்டை போட தான் போறேன். எப்படி என் பொண்ணை நீங்க தப்பா பேசலான்னு. ராகுல் நீயும் வா. இல்ல மாம், எனக்கு வேலை இருக்கு. நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன். சரி வாங்க. நில்லுங்க தாமினி அக்கா. ராதா, இன்னுமா உனக்கு புரிய மாட்டேங்குதா? உன்னால நான் செய்யறதையும் தடுக்க முடியாத, மோகன் அடையிறதையும் தடுக்க முடியாத. முயற்சி பண்ணல, கடைசியில என்ன ஆச்சு உனக்கு? யுத்தத்துல மிகப்பெரிய மாவீரர்கள் கூட விழுந்துருவாங்க தாமினி அக்கா. ஆனா அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்க விழுந்ததுக்கு அப்புறம் திரும்ப எழுந்து நிப்பாங்க. நானும் எழுந்து நிப்பேன். எத்தனை தடவை நீங்க என்ன கீழே தள்ளினாலும் திரும்ப திரும்ப நான் எழுந்து நிப்பேன். கண்டிப்பா ஒரு நாள் எல்லார் முன்னாடியும் உங்க சுயரூபத்தை நான் வெளியே கொண்டு வருவேன். குட் லார்ட் ராதா, எவ்வளவு ஃபன்னியா இருக்க. அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது அறிவு கட்ட ராதா. இந்த தாமினியோட மூளையோட மேட்ச் பண்றதெல்லாம் உன்னால முடியாதுமா. கஷ்டப்பட்டு அந்த ஆளை ஹாஸ்பிட்டல்ல இருந்து இங்க கூட்டிட்டு வந்த. ஆனா டாக்டரை மறந்துட்டியே. அவன் கூட என்னோட ஆள் தான். பொதுவா சொல்லுவாங்களே, அரைக்குறை அறிவு ஆரோக்கியத்துக்கும் சூழ்ச்சிக்கும் ரெண்டுத்துக்கும் ரொம்ப ஆபத்தானதுன்னு. அளவுக்கு மீறினா அமிர்தம் கூட நஞ்சுன்னு சொல்லுவாங்க தாமினி அக்கா. அது தன்னம்பிக்கையா இருந்தாலும் சரி. இப்ப பாருங்களேன், உங்களோட அளவுக்கு அதிகமான தன்னம்பிக்கை உங்களை என்ன சொல்ல வச்சிடுச்சுன்னு. இப்ப நீங்களே உங்க வாயாலேயே சொல்லிட்டீங்க, அந்த டாக்டர் சார் கூட உங்களோட ஆளுதான்னு. இனி போலீஸ் அந்த ஆளு மட்டும் இல்ல, அந்த டாக்டரையும் பிடிச்சு விசாரிக்க போறாங்க. இப்ப ஒரு சாட்சி இல்ல, 2 பேர் உங்களுக்கு எதிரா சாட்சி சொல்லுவாங்க பாருங்க. ஹலோ, குட். ஹலோ ராதா மேடம், ஒரு பேட் நியூஸ். டாக்டர் அடிச்சு போட்டுட்டு அவன் தப்பிச்சிட்டான். தடுக்க போன எங்களையும் அட்டாக் பண்ணிட்டு தப்பிச்சு போயிட்டான். என்ன? நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, கண்டிப்பா நாங்க அவனை பிடிச்சிருவோம். என்னாச்சு ராதா? அவன் தப்பிச்சு ஓடிட்டானா? சரி, போலீஸ் என்ன சொன்னாங்க?
போலீஸ் என்ன சொல்லிட போறாங்க? நீங்க எதுவும் டென்ஷன் ஆயிடாதீங்க. நாங்க கண்டிப்பா எப்படியாவது அவனை கூடிய சீக்கிரம் பிடிச்சே தீர்வோம். அவன் அடிச்சு போட்டதுல டாக்டர் செத்துருப்பான். நீ எவ்வளவு வேணாலும் முயற்சி பண்ணிக்கோ. இதுக்கு மேல அவன் நிச்சயமா உன்கிட்ட மாட்டவே மாட்டான். அப்படியே அந்த டாக்டர் உயிரோட இருந்தாலும் யாரும் அவரை எதுவும் சொல்ல மாட்டாங்க. சோ என்ன குற்றவாளின்னு ப்ரூவ் பண்றதுக்கான எல்லா வாய்ப்பும் உனக்கு இப்ப போயிடுச்சுல. வெல்கம் டு மோகன் அண்ட் தாமினிஸ் வெட்டிங் ராதா. என் காதல் ஜெயிச்சிடுச்சு and நீ தோத்துட்ட. காதலா? இத நீங்க காதல்னு சொல்வீங்களா தாமினி அக்கா? இத காதல்னு சொல்லி காதலையே அசிங்கப்படுத்தாதீங்க. ஒருத்தரை நம்ம காதலிக்கிறோம்னா அவங்கள கஷ்டப்படுத்துறதுக்கு முன்னாடி நம்ம உயிரையே விட்டுடணும்னு நமக்கு தோணும். ஆனா நீங்க மோகனையோட உயிருக்கே ஆபத்து ஏற்படுத்தினீங்க. இதுதானா உங்க காதல்? ஆமா ராதா, இதுதான் என்னோட காதல். நான் இப்படிதான் இருப்பேன். மோகனை அடையிறதுக்காக என்னால மோகனோட உயிருக்கும் ஆபத்தை ஏற்படுத்த முடியும். எனக்கும் மோகனுக்கு மட்டும் கல்யாணம் நடந்து முடியட்டும். அதுக்கப்புறம் நான் தினம் தினம் பட்ட வலி எல்லாத்தையும் நான் உனக்கு கொடுத்தே தீருவேன் ராதா. ஒவ்வொரு முறையும் மோகன் உன்னை கட்டி பிடிக்கும் போது, கையை பிடிக்கும் போது, உனக்காக இந்த உலகத்தையே எதிர்த்து அவன் சண்டை போடும்போது நான் கஷ்டப்பட்டிருக்கேன். குஷி ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கும் மோகனுக்கு மட்டும் கல்யாணம் முடியட்டும். யாருக்கு தெரியும், அவ மறுபடியும் போர்வெல்ல விழுந்தாலும் விழலாம். இல்ல கரண்ட் ஷாக் அடிக்கலாம். இல்ல அவ தானாவே நெருப்புல கூட குதிச்சிடலாம். போதும் தாமினி. தாமினி அக்கா! எதுவும் பேசாதீங்க. இதுக்கு மேல தப்பி தவறி கூட நீங்க குஷிய பத்தி தப்பா பேசுனீங்க. உங்க நாக்கை இழுத்து வச்சு அடுத்து தூக்கி போட்டுருவேன். இது வரைக்கும் நீங்க என்ன அவமானப்படுத்துனீங்க, மோகனை எவ அவமானப்படுத்துனீங்க, அதெல்லாம் எனக்கு பெருசா தெரியல. ஆனா இன்னைக்கு நீங்க என் குஷிய கொன்னுடுவேன்னு என்னையே மிரட்டுறீங்க. குஷியோட அம்மாவை மிரட்டுறீங்க. ஒரு அம்மாவுக்கு முன்னாடி அவ குழந்தையே கொன்னுடுவேன்னு மிரட்ட கூடாது. இதுக்கு மேல தப்பி தவறி நீங்க உங்க கனவுல குஷி மேல கை வைக்கணும்னு நினைச்சா கூட சரி. கிருஷ்ணர் மேல சத்தியமா சொல்றேன், கன்னத்துல அறையறதுல நான் உங்களை கொன்னே போட்டுருவேன். இதுக்கு மேல அந்த சூரியன் மேற்கு உதிச்சாலும் சரி, நான் உங்களை மோகனை எவ கல்யாணம் பண்ணிக்க விடவே மாட்டேன். ராதா உன்னனா இந்த விஷயத்துல நான் உனக்கு துணையா இருப்பேன் ராதா.
கைய பிடிக்கிற மாதிரி இருக்கு. நான் தான் ராதா, துளசி. ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இதுல அன்பு இருக்கு, பாசம் இருக்கு. ஓ நோ, துளசி தான் இருக்கிறத ராதாக்கு உணர்த்துறா போல இருக்கு. அந்த மாதிரி நடக்க நான் விட